வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் இன் அடையார். இப்போ வெஜைனல் டெலிவரி, சிசேரியன் டெலிவரி அப்படிக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு சிசேரியன் ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது அது ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆன மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இஸ் சிசேரியன் டெலிவரி எனி லெஸ்ஸர் தென் வெஜைனல் பர்த்? எதனால அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சில மதர்ஸ்? அண்ட் எதனால சிசேரியனும் வெஜைனலும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிசேரியன் டெலிவரி ஆச்சுங்கிறதுனால அது ஒரு ஈஸி பாத்வே அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு எலெக்டிவ் சிசேரியன் இல்லாமல் அந்த பிரசவ வலி எல்லாத்தையும் தாங்கி ஒரு 1 or 2 days கூட லேபர் பெயினில் இருந்து ஒரு எமர்ஜென்சி சிசேரியன் சம்டைம்ஸ் நடக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனும் வரலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஒரு சிசேரியனோட பெயினையும் தாங்கிக்கிட்டு அந்த 2 நாள் 3 நாள் அந்த வெஜைனல் பர்த்தோட அந்த பெயினையும் தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா டெலிவரி ஆகி குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணி அந்த மாதிரியான அந்த ஒரு எமோஷ்னல் டர்மாயிலில் இருக்கிற நேரத்தில் ஐயோ உனக்கு சிசேரியன் தான் ஆச்சா, வெஜைனல் நார்மல் டெலிவரி ஆகலையா அப்படின்னு அந்த சுற்றி இருக்கிறவங்க கேட்கும் பொழுது அந்த மதருக்கு ரொம்பவே ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சிசேரியன் டெலிவரி அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அந்த நேரத்தில் ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிடுறாங்க. இந்த டெலிவரி ஒரு எக்ஸாம் மாதிரியும், வெஜைனல் பர்த்னா பாஸ் ஆன மாதிரியும், சிசேரியன் பர்த்னா ஃபெயில் ஆன மாதிரியும் ஒரு தேவையில்லாத ஒரு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வெஜைனல் பர்த்தோ சிசேரியன் பர்த்தோ ரெண்டுமே ஈக்குவலாக அந்த மதர் கோ த்ரூ பண்ணுற அந்த ஒரு பெயினுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் சிசேரியன் இருந்ததுன்னா வெஜைனலுக்காவது நம்ம இம்மீடியட்டாக எழுந்து நம்மளால நடந்து நம்மளால எல்லாமே செய்ய முடியும். அந்த ஒரு சிசேரியன் ஆன மதரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்மீடியட்டாக அவங்களால ஒரு 1 or 2 days கண்டிப்பாக அந்த ஒரு அவங்களோட குழந்தைய கூட அவங்களால லிஃப்ட் பண்ணி ஃபீட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 1 or 2 days ஃபார் தெம். ஸோ பெயினுங்கிறதும் ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசையாக இருக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு மெடிக்கல் காரணத்துக்காகவோ இல்லை ஒரு பேபிக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தோ நம்மளுக்கு சிசேரியன் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அது நம்ம ஒரு ஃபெயிலியராக எடுத்துக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு நம்ம பேபியை நம்மளால் ஒரு என்ஜாய் கூட பண்ண முடியாத அளவுக்கு நம்ம யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். என்ன மாதிரி ஒரு வெஜைனல் பர்த்தாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சிசேரியன் பர்த்தாக இருந்தாலும் சரி, healthy mother and a healthy baby is always about a happy family. ஸோ என்ன மாதிரி பர்த் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் ஹாப்பியான ஒரு டெலிவரியாக இருக்காங்கிறத மாத்திரம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஹெல்தி பேபியோட வீட்டுக்கு போகிறத பற்றி யோசிங்க.